கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்தில வெறும் மிதமான மழை மட்டும் இருக்க போகுது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்படியே மழை பதிவாகிட்டு இருந்துச்சுன்னா, அடுத்து வெள்ளம் தானா ப்ரோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டில அடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது, எந்த தேதியில உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே கனமழை தீவிரம் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இத 1 நாள், 2 நாள் மட்டும் கனமழை பதிவாகிட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நெறைய மாவட்டங்கள்ல கனமழைங்க. ஒன்று அதிகாலை மற்றும் காலை நேரத்தில, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மதிய நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களிலும் இடைவிடாமல் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பரவலாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். ஒவ்வொரு நாட்களுமே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாழ்வான பகுதிகளில் நிச்சயமாக மழை தண்ணீர் பொறுத்தவரைக்கும் சூழ்ந்து காணப்படும். கடலோர மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் கனம் முதல் மிக கனமழை தீவிரமாகி வருகிறது. அதே மாதிரி உள் மாவட்டத்தில் பகல் நேரங்களுக்கு அப்புறம் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழையானது மிக தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். இது போன்ற மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். இப்போ நம்ம மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம். மாவட்ட வாரியாக நம்ம மழை பார்த்ததுக்கப்புறம் புயல் வாய்ப்புகள் எப்போ தமிழ்நாட்டில் இருக்க போது, எந்த தேதிகளில் சைக்ளோன் அதாவது புயல் சின்னங்கள்ங்கிறது எப்போ நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த காலை நேரங்களில் வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக புயல் சின்னங்கள் பொறுத்தவரை ஏற்கனவே நமக்கு புயல் சின்னங்கள் இல்லாமல் மழை மட்டுமே அதிகமாக பதிவாகி வரும் இந்த சூழ்நிலையில் புயல்கள் வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த வானிலை அறிக்கை முடியும் போது புயல்கள் எப்போது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி முதல் மாவட்டமாக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழையே வராத மாதிரி வானம் மேகமூட்டமாக அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சட்டென்று கனமழை பொறுத்தவரை இந்த பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சில நேரங்களில் மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாக அல்லது மேகக்கூட்டங்கள் கூட இல்லாமல் சில நேரங்களில் வெயில் வர மாதிரி இருந்தாலுமே கூட மழை பொழிவுங்கிறது சற்றென்று நமக்கு ரொம்ப தீவிரமாகி பதிவாகும் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதிகாலை நேரங்கள் தான் அதிக மழை வாய்ப்புகள். அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மழை இல்லாதது போல் வானம் மேகமூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீரென மேகக்கூட்டங்கள் ஒரு கனமழையை பதிவாகிட்டு போயிடும். அதே மாதிரி கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இங்கேயும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்பு. ஏன்னா கடந்த அக்டோபர் மாதத்தில் சரியாக மழையே கிடைக்கல. கடலூர் மாவட்டங்கள், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை பக்கம்லாம் சரியாக மழையே வரல. ஏன்னா வந்த ஒரு தாழ்வு பகுதியினால ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. அக்டோபர் மாதத்தில் வந்த ஒரு தாழ்வு பகுதியும் ஆந்திர பகுதிகளுக்கு போனதுனால பெருசாக இந்த பகுதிகளில் மழையே இல்லாமல் போயிடுச்சு. கடலூர் மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக அளவு மழை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டை நோக்கி தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால காற்றினுடைய வலுவான காற்று தமிழ்நாட்டு மேலே வீச தொடங்கியிருக்கு வடகிழக்கு பருவமழை. இது ஆரம்பந்தாங்க. இனிமே தான் நம்ம நிறைய மழை தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முதல் தாழ்வு பகுதியே இந்த அளவுக்கு மழை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் ஒரு புயல் சின்னங்களாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு புயல்கள் பொறுத்தவரை கடலோர மாவட்டத்தில் தாக்குவதற்கான வாய்ப்புள்ளது. இந்த வருஷம் வலுவான புயல் சின்னங்கள் வங்கக்கடலில் உருவாகும் போதே வலுவான புயலாக உருவாகி தான் கடலோர மாவட்டத்தை நோக்கி நெருங்கும். அப்படி இருக்கும்போது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இடைவிடாத நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். ஒரே நாளில் நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வராவிட்டாலும் படிப்படியாக மழை முன்னேறி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். தொடர் கனமழை எதிர்பாருங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பதிவாகலையோ
அந்தந்த பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும். இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது மிக கடுமையாகவே எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு வந்து கனமழை உண்டு. ஆகவே டெல்டா மாவட்டங்களிலும் காலை மற்றும் அதிகாலை நேரங்கள் இந்த 2 நேரங்களுமே டெல்டாவிலுமே நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதே தான் அந்த பகுதிகள் குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் தாழ்வு பகுதி ஆந்திராவை நோக்கி நகரும் போது இங்கெல்லாம் நமக்கு மழையே சரியாக வரல. நாகப்பட்டினம்லாம் மழையே இல்லாமல் இருந்துச்சு. அப்போவே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க, என்ன ப்ரோ கனமழையே வர மாட்டேங்குது, எல்லா மழையும் ஆந்திரா ஒரிசாவுக்கே போயிடுச்சுன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. தொடர்ந்து பருவமழை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் சரிசமமாகவே நமக்கு மழை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்திற்கு நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு இந்த பருவமழை முடிவடைகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பதிவாகும். ஒரு தாழ்வு பகுதி மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நிறைய தாழ்வு பகுதி, இன்னும் ஒரு 3 தாழ்வு பகுதிகள் வலுவான தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறோம். அது எந்த நாட்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறோம். வானிலைக்கு முடியும் பொழுது உங்களுக்கு அந்த தாழ்வு பகுதிகள் குறித்து விளக்கமாக சொல்லப்படும். அதேமாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம், மண்டபம், முதுகளத்தூர் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக உண்டு. எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்திற்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகும். ஒவ்வொரு நாட்களுமே மழை இருக்கும். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நாட்கள் 2 நாட்கள் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் தினந்தோறும் மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்களில் தீவிரமாகி காணப்படும். மதுரை, திண்டுக்கல்லில் மழை பகுதியாக இருக்கும். விருதுநகர், சிவகங்கையில் மழை பகுதியாக இருக்கும். ஆனாலும் விட்டு விட்டு கனமழை பதிவாக வாய்ப்பு. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு தொடர் கனமழைங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த நாட்களில் மழை வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம முன்னறிவிப்புகள் நம்ம கொடுத்துருக்கிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். இனி வரும் நேரங்கள் நாட்களிலும் பரவலாக விட்டு விட்டு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது புயல் சின்னங்கள். நவம்பர் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகி நவம்பர் 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்ற எதிர்பார்ப்புகள் தற்போது வரைக்கும் காத்திருக்கிறது. ஆகவே நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதிகளுக்குள்ளாக புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆகவே சொல்லக்கூடிய இந்த தேதியில் மிக கவனமாக இருந்துக்கோங்க. எப்பொழுது புயல் சின்னம் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். நவம்பர் 24 முதல் நவம்பர் 28க்குள்ளேயே ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி மிரட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை நிலவி கொண்டிருக்கு. நாட்கள் போக போக உங்களுக்கு நம்ம நிச்சயமாக எந்த பகுதிகளுக்கு கரை கடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவிக்கிறோம். இது அக்டோபர் போலவே வந்து நமக்கு மழை வராமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொதுவாக நமக்கு புயல்கள்னாலே நமக்கு நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் தான் எப்பயுமே நமக்கு வந்து புயல்கள் இருக்கும். அதே தான் இந்த வருஷமும் பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. இந்த வருஷமும் நவம்பர் இறுதியில் புயல் சின்னங்கள் உறுதியாகி இருக்கிறது. தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.